ஜூலை 26, 2021 மும்பைல இருக்க வசாய் பீச்ல அன்னைக்கு காலையில நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கடல்ல ஒரு சூட்கேஸ் மிதந்துகிட்டே கரை ஒதுங்கி இருக்கு. வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு சிலர் அந்த சூட்கேஸையும் கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சூட்கேஸ் கிட்டையும் போயிருக்காங்க. கிட்ட போகும்போது அதுக்குள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசிருக்கு. அங்க இருந்த ஒரு சிலர் அந்த சூட்கேஸையும் திறக்கிறாங்க. சூட்கேஸை திறந்து பார்த்தவங்களும் அங்க இருந்த எல்லாருமே அலறி கத்திருக்காங்க. ஏன்னா அந்த சூட்கேஸ்குள்ள ஒரு பெண்ணோட இறந்த உடல் இருந்திருக்கு, அதுவும் தலை இல்லாம. உடனடியா போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் அந்த சூட்கேஸ்குள்ள இருந்த உடலையும் பாக்குறாங்க. போலீஸுக்கு சம்பவ இடத்துல கிடைச்ச ஒரே ஆதாரம் அந்த சூட்கேஸும் அதுக்குள்ள இருந்த தலை இல்லாத பெண்ணோட உடல் மட்டும்தான். அடுத்ததா அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இறந்து போன பெண்ணோட வயசு 25ல இருந்து 30 இருக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கணும். அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட தலைய தனியா வெட்டி எடுத்திருக்காங்கன்னு டாக்டர்ஸ் ரொம்ப கிளியரா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸுக்கு இறந்து போயிருக்கிறது ஒரு பொண்ணுன்னு மட்டும்தான் தெரியும். அந்த உடல்ல தலை இல்லாததுனால யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சுத்தி இருக்க எல்லா ஸ்டேஷன்லயும் 25ல இருந்து 30 வயசுக்குள்ள ஃபைல் ஆகிருக்க மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண எல்லா ஃபேமிலியும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்கிறாங்க. யாராலையுமே அந்த உடலை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த உடல்ல தலையே இல்லாததுனால போலீஸுக்கு இந்த கேஸ் பெரிய சவாலாவே அமைஞ்சது. யாராலையுமே இறந்து போன பொண்ணு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததுனால காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒவ்வொரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட டிஎன்ஏவையும் போலீஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இறந்து போன பொண்ணு கூட எல்லா டிஎன்ஏக்களையும் மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. இப்படியே இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸா மாறி போகுது. போலீஸ் தரப்புலயும் இந்த கேஸ ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தடுத்த கேஸ பார்க்க போயிடுறாங்க. இப்படியே 11 மாதம் கடந்து போகுது. ஒரு நாள் மும்பைல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 60 வயசு மதிப்புடைய அனிஃப்ன்ற நபர் வந்திருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் கிட்ட, நான் பெங்களூர்ல இருந்து வரேன், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு சானியா ஷேக், வயசு 27. சானியாவோட அப்பா அம்மா 2 பேரும் அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டதுனால நான் தான் சானியாவை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்ததா போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. போலீஸ் தரப்புலயும் சானியாக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. 2017ல சானியாவுக்கு மும்பையை சேர்ந்த ஆசிப் ஷேக்ன்ற நபரை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஃபேமிலிக்கும் அடிக்கடி சண்டைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால சானியா அனீஃப் கிட்டையும் அவரோட குடும்பத்துக்கிட்டையும் எப்பவாவது தான் போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் போன்ல பேசியிருக்காங்க. கடைசியா சானியா ஜூலை 2021ல தான் கால் பண்ணதா அனீஃப் சொன்னதும் போலீஸ் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. போலீஸ் ஷாக் ஆனதுக்கு முக்கியமான காரணம், அனீஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன தேதி ஆகஸ்ட் 21, 2022. கிட்டத்தட்ட சானியா 13 மாசமா அனீஃபுக்கு கால் பண்ணாம இருந்திருக்காங்க. 13 மாசம் கழிச்சு பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்கன்னு அனீஃப போலீஸ் தரப்புல பயங்கரமா திட்டிருக்காங்க. அப்போதான் அனீஃப் போலீஸ் கிட்ட ஒவ்வொரு விஷயங்களா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திருமணம் ஆனதுல இருந்தே ஆசிப் சானியாவை அவங்களோட குடும்பத்து கூட பேச விடாம தடுத்திருக்காரு. ஆசிஃபுக்கு தெரியாம தான் சானியா அவங்களோட குடும்பத்துக்கு பல முறை கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை மாசமா கால் வராததுனால சானியா எங்க கூட போன் பேசுறது ஆசிஃபுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் சானியா கால் பண்ணலன்னு நினைச்சிருக்காரு. சானியா இத்தனை நாள் போன் பண்ணாததுனால அனீஃப் அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ சானியாவோட போன் ஸ்விட்ச் ஆஃபா இருந்திருக்கு. திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணாலும் அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃபா இருந்ததுனால ஆசிஃப்க்கு கால் பண்ணி பாக்குறாரு. அனீஃப் தான் போன் பண்றாருன்னு தெரிஞ்சதும் ஆசிஃப் அவரோட காலை அட்டன் பண்ணவே இல்ல. அனீஃப் சானியாவோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட போன் நம்பரை எமர்ஜென்சிக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆசிஃப் போனை எடுக்கல. சானியாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்ததுனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. அப்போதான் அனீஃபுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. ஆசிஃப் அவங்க தங்கியிருந்த வீடை வித்துட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசும்போதுதான் அனீஃபுக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியா அனீஃப் பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு கிளம்புறாரு. சானியாவோட புது வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு
வச்சுட்டு அந்த வீட்டு கதவையும் தட்டுறாரு. சானியாவோட கணவர் ஆசிப் தான் வந்து கதவை திறந்திருக்காரு. அவர்கிட்ட என்னோட பொண்ணு சானியா எங்க, அவகிட்ட பேசி 13 மாசம் ஆகுது, நான் இப்பவே சானியாவை பார்க்கணும்னு ஆசிப் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அப்போ ஆசிப், உங்களோட பொண்ணு சானியா ஜூலை 2021ல அவ காதலிச்ச பையனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு அனீஃப் கையில ஒரு லெட்டரையும் கொடுக்கறாரு. அனீஃபும் அந்த லெட்டரை திறந்து படிக்கிறாரு. அந்த லெட்டர்ல சானியா தான் காதலிச்ச பையன் கூட ஓடி போயிட்டதா எழுதி இருந்திருக்காங்க. ஆனா அனீஃப் அந்த விஷயத்தை நம்பல. அதுக்கு முக்கியமான காரணம், சின்ன வயசுல இருந்து சானியாவை அவர் எடுத்து வளர்த்ததுனால அவங்களோட கையெழுத்து எப்படி இருக்கும்னு அனீஃபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதோட ஆசிஃபுக்கும் சானியாவுக்கும் 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கா. அந்த குழந்தைய விட்டுட்டு போற அளவுக்கு சானியா மோசமானவ கிடையாதுன்னு அனீஃப் ஆசிஃப் கூட சண்டை போட்டிருக்காரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் அனீஃப் போலீஸ் கிட்ட சொன்னதும் உடனடியா போலீஸ் ஆசிஃபோட வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆசிஃபை விசாரிக்கும் போதும் அனீஃப் கிட்ட என்ன விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. ஆசிஃப் கிட்ட இருந்தும் எந்த ஒரு உண்மையும் வெளியே வராததுனால அடுத்ததா போலீஸ் சானியா கடைசியா எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. கடைசியா ஜூலை 21, 2021 அன்னைக்கு ஆசிஃபோட பழைய வீட்டுல தான் சானியாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஒருவேளை சானியா அவங்களோட மொபைல ஆசிஃபோட வீட்டுல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலான்னு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆசிஃப் மேலயும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால திரும்பவும் ஆசிஃபோட வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல அந்த வீட்ல இருந்து ஒரு நோட்டையும் எடுக்கிறாங்க. அந்த நோட்டை பயன்படுத்திட்டு இருந்தது ஆசிஃப். அதுல இருக்க கையெழுத்தும் ஆசிஃபுடையதுதான். ஆனா போலீஸ் எதுக்காக அந்த நோட்டை எடுத்தாங்கன்னா, சானியா வீட்டை விட்டு ஓடி போகும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதா ஆசிஃப் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுல இருக்க கையெழுத்தும் ஆசிஃபோட நோட்ல இருக்க கையெழுத்தும் ஒண்ணுதானான்னு செக் பண்றதுக்காக அந்த நோட்டை எடுத்திருக்காங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே போலீஸுக்கு டவுட் கிளியர் ஆகிடுது, அந்த லெட்டரை எழுதினது ஆசிஃப் தான். இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும் போதேதான் போலீஸுக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. ஜூலை 26, 2021 அன்னைக்கு வசாய் பீச்ல தலை இல்லாம ஒரு பொண்ணோட உடல் கிடைச்சது. அது ஏன் சானியாவோட உடலா இருக்க கூடாதுன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அந்த உடல் சானியாவுடையதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சாகணும். சானியாவோட அப்பா அம்மா 2 பேருமே சானியா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதனால போலீஸ் சானியாவோட 3 வயசு பெண் குழந்தையோட டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. சாம்பிளை எடுக்கிறதுக்காக ஆசிஃபோட வீட்டுக்கு போயிட்டு குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ஆசிஃப் போலீஸ் கிட்ட என்னோட பொண்ணு என் அக்கா வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆசிஃபோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு குழந்தையோட பிளட் சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கும் அனுப்புறாங்க. 2 டிஎன்ஏவும் கரெக்டா மேட்ச் ஆகிருக்கு. அப்போ 13 மாசத்துக்கு முன்னாடி ஜூலை 26, 2021 அன்னைக்கு வசாய் பீச்ல தலை இல்லாம கிடைச்ச உடல் சானியாது தான் போலீஸ் தரப்புலையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததா சானியாவை கொலை பண்ணது ஆசிஃபா தான் இருக்கணும்னு நினைச்சு போலீஸ் ஆசிஃபை கைது செய்யறாங்க. போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கும் போது ஆசிஃப் உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆசிஃப் சானியா 2 பேருக்கும் 2017 திருமணம் நடந்துச்சு. அப்போ ஆசிஃப் துபாயில நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஆசிஃப்க்கு துபாயில வேலை போனதுனால திரும்பவும் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. ஆசிஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பல இடங்கள்ல வேலை தேடி முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அந்த சமயத்துல தான் சானியா கர்ப்பமாகி இருக்காங்க. சானியா கர்ப்பமா இருக்கும்போது ஆசிஃப் அவங்களோட மருத்துவ செலவுக்காக கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இப்படியே மாதங்கள் கடந்து போகுது. சானியாவும் அழகான ஒரு பெண் குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. சானியாவுக்கு குழந்தை பிறந்ததும் ஆசிஃபோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுலயும் ஆசிஃபோட அக்காவுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆசிஃபோட அக்காவுக்கு ஒரு சில காரணங்களால குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. குழந்தை பிறக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால ஆசிஃபோட அக்கா ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் சானியா அழகான ஒரு பெண் குழந்தையும் பெத்தெடுத்தாங்க. அந்த சமயத்துல ஆசிஃப் பண ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால அந்த சூழ்நிலைய அவரோட அக்கா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க.
வேற ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு பதில் தன்னோட தம்பி பொண்ணையே தத்தெடுத்துக்கலான்னு நினைச்சிருக்காங்க. நேரடியா ஆசிப் கிட்டயே போயிட்டு உன்னோட குழந்தைய எனக்கே கொடுத்துடு, எவ்வளவு பணம் வேணாலும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி ஆசிஃபோட மனச மாத்திருக்காங்க. ஆசிஃபும் அவருக்கு இருக்க கஷ்டத்தை நினைச்சு பார்த்து தன்னோட அக்கா கிட்ட தானே தான் குழந்தை வளர போகுதுன்னு நினைச்சு அவரோட அக்கா பிளானுக்கு சரின்னு சொல்லிருக்காரு. அவங்களோட பிளான ஆசிப் சானியா கிட்டயும் சொல்லிருக்காரு. ஆனா சானியா தன்னோட குழந்தைய யார்கிட்டயும் கொடுக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லி மறுத்திருக்காங்க. இந்த விஷயத்தினாலேயே ரெண்டு பேருக்குள்ளயும் தினமும் சண்டைகள் நடந்துட்டே இருந்திருக்கு. இதே விஷயத்த பேசுறதுக்காக ஜூலை 21, 2021 அன்னைக்கு ஆசிஃபோட மொத்த குடும்பமும் சானியா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது ஆசிப் சானியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டிருக்காரு. அப்பவும் சானியா குழந்தைய யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு மறுத்து எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆசிப் அவரோட அப்பா அம்மா முன்னாடியே சானியாவோட முடிய புடிச்சு சுவர்லயே பல முறை இடிச்சிருக்கான். சானியா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அப்போ ஆசிப் சானியாவை இப்படியே கொலை பண்ணிடலான்னு மொத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கான். சானியாவை கொலை பண்ணிடலான்னு சொன்னதும் ஆசிஃபோட அப்பா அம்மாவும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அமைதியா இருந்திருக்காங்க. உடனே ஆசிப் அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தோட கண்ணு முன்னாடியும் சானியாவோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அடுத்ததா சானியாவோட உடலை எப்படி மறைக்கணும்னு பிளான் போடுறாங்க. அப்பதான் ஆசிஃபோட அப்பா ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்காரு. நம்ம இந்த உடலை எங்க மறைச்சாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த உடல்ல தலை இல்லனா போலீஸ்க்கு இந்த உடலை கிடைச்சாலும் தலை இல்லாததுனால யாருன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு ஐடியாவையும் கொடுக்கறாரு. அவங்களோட பிளான் படி சானியாவோட தலைய தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. ஆசிஃபும் அவரோட அப்பாவும் மட்டும் சானியாவோட தலைய அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு வந்திருக்காங்க. அடுத்து சானியாவோட மீதம் இருக்க உடல் பாகத்தை டிராவல் பேக்ல பேக் பண்ணிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்க கடல் பகுதியில தூக்கி வீசிட்டு வந்திருக்காங்க. சானியாவை எந்த இடத்துல கொலை பண்ணாங்களோ அந்த வீட்டை வித்துட்டு வேற ஒரு பகுதியில புது வீடு வாங்கி அங்க போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க குடும்பத்து மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஜூலை 22, 2021 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சானியா காணாம போயிட்டதா ஒரு மிஸ்ஸிங் கேஸையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. வசாய் பீச்ல ஒரு பெண்ணோட உடல் கிடைச்சிருக்கிறதா போலீஸ் தரப்புல இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்பவும் ஆசிப் மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த உடலை பார்த்துட்டு இது என்னோட மனைவி சானியா கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். போலீஸுக்கும் ஆசிஃபோட மனைவி வேற ஒரு நபர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு தான் கேஸ் ஃபைல் ஆகிருந்ததுனால ஆசிஃப் மேல பெருசா சந்தேகப்படாம இருந்திருக்காங்க. வசாய் பீச்ல கிடைச்ச உடல் யாருடையதுனே அடையாளம் தெரியாம போலீஸ் இந்த கேஸ கிடப்புல போட்டதுனால ஆசிஃபோட மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆசிஃப் அவனோட குழந்தைய அவனோட அக்கா கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுத்திருக்கான். 13 மாசம் கழிச்சு அனீஃப் கொடுத்த ஒரு கேஸால சானியாவுக்கு நடந்த மொத்த கொடுமையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் சானியாவோட தலைப்பகுதியை கண்டுபிடிக்கல. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.